வணக்கம் மக்களே, என் பேர் ராஜ். நீங்கள் பார்க்குறது டிஎம்கியூ தமிழ் டெக் சேனல். இன்னைக்குள்ள வீடியோவில் நான் Honor 9A தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் அன்பாக்சிங் வீடியோ நான் ஒன்று பண்ணியிருந்தேன். Honor 9A இதான் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன் அதுக்கு முன்னாடி. ஸோ பார்க்காதவங்க மேலே இருக்க ஐகார்ட் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ பார்த்தவங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோ பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இந்த ஃபோனோட டிசைன்ஸ் பற்றி நம்ம பேசிடுவோம். ஸோ மெயினாக எனக்கு டிசைன், நான் இந்த ஃபோன் நான் பிடிக்கிறப்ப நான் அன்பாக்ஸ் பண்ணுறப்ப நான் சொல்லியிருந்தேன், இந்த ஃபோன் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹோல்ட் பண்ணுறப்பே எனக்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்குது நார்மல் ஃபோனுடைய கம்பேர் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் தான், இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது. இந்த ஃபோனு ஒரு நார்மல் ஃபோனோட பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இதுக்கு என்ன காரணம், இதோட பேட்டரி சைஸ். ஸோ இதில் பேட்டரி சைஸ் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு நான் வந்து அப்புறமா நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல் டிசைனை பார்த்துடலாம். ஸோ மெயினாக டிசைன் பற்றி சொல்லணும்னா, இது ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்க்குறப்ப எனக்கு லைக் ஓகே எல்லாமே கிளியராக இருக்குது. கலர்ஸ்லாம் கான்ட்ராஸ்ட்லாம் பார்த்தா நல்லா இருக்குது, ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஈவன் பின்னாடி வந்து பேக் பிளாஸ்டிக் சர்ஃபேஸாக இருந்தாலும் பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்குது ஒன் திங். பட் ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா, இது பிளாஸ்டிக் சர்ஃபேஸ் இருக்கிறனால ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக தெரியுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் நிறையா தெரியுது பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஸோ அது சீக்கிரமாக லைக் ஃபோன் அழுக்காயிருது. அன்லஸ் நீங்கள் ஒரு கேசிங் பாய்ச்சிங்கன்னா தென் கண்டிப்பாக இது ஒரு இஷ்யூவாக இருக்காது. மற்றபடி லைக் பட்டன்ஸ் வைஸ்லாம் வந்து எல்லாமே வந்து ரீச்சபிளாக தான் இருக்குது. எனக்கு இப்போ ஹோல்ட் பண்ணுறதுக்கே நான் ஹோல்ட் பண்ணுறேன், லைக் வால்யூம் ராக்கர் பட்டன்ஸ்லாம் ஈஸியாக இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் சிம் கார்ட் ஸ்லாட்லாம் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3.5 mm ஆடியோ ஜேக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே 3.5 mm ஆடியோ ஜேக் இல்லை. ஸோ இதில் இருக்கிற ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு லைக் சாங்ஸ்லாம் கேட்குறதா அந்த பாட்டு ஏதாச்சும் கேட்க போகிறீங்கன்னா ஜஸ்ட் உங்கள் பழைய இயர்ஃபோன் எடுத்து கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் தனியாக காசு செலவு பண்ணி நீங்கள் வாங்கி ஆகணும். இல்லைனா லைக் ஒரு அடாப்டர் மாதிரி வாங்கணும். இப்போ வந்து ஆப்பிள் கொடுக்குற அடாப்டர் மாதிரி, ஐஃபோனுக்கு கொடுக்குற அடாப்டர், இல்லை சாம்சங் கொடுக்குற அடாப்டர்ஸ் மாதிரி நீங்கள் அந்த மாதிரி தனியாக பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும் நீங்கள். ஸோ டிஸ்பிளே பற்றி சொல்லணும், இதான் மெயினாக நான் சொல்லி ஆகணும். அடுத்தது இதோட ஸ்பெக்ஸை பார்த்துடலாம். ஸோ மெயினாக இதோட டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இதில் வந்து 6.3 inch Honor ஃபுல் வியூ டிஸ்பிளே. ஸோ இந்த டிஸ்பிளே ஒன்று என்ன சொல்லணும், இது வந்து ஒரு வாட்டர் ட்ராப்லெட் டிஸ்பிளேன்னு சொல்லுவாங்க இது. ஏன்னா இப்போ வர ஃபோன்ஸ்லாம் பார்த்திங்க எல்லாமே வந்து பஞ்ச் ஹோல் டிஸ்பிளே இருக்குது இப்போ. பட் இது வந்து வாட்டர் ட்ராப்லெட் டிஸ்பிளே. ஸோ உங்களை நாட்ச் வந்து கிளியராக தெரியும் இங்கே ஒரு நாட்ச் இருக்கிறதுன்னு. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நாட்ச் தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த நாட்ச் எதுக்குன்னா உங்கள் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா வைக்கிறதுக்காக அந்த நாட்ச் வச்சுருக்காங்க அங்கே. ஸோ மெயினாக எனக்கு அந்த நாட்ச் வந்து எனக்கு ஒரு இஷ்யூவாக தெரியல எனக்கு, பிகாஸ் டிஸ்பிளே வைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு டிஸ்பிளே கேட்டால் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து ஜஸ்ட் எல்சிடி டிஸ்பிளே தான். ஸோ இதில் வந்து சின்ஸ் எல்சிடி டிஸ்பிளே இருக்கிறனால நீங்கள் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதுக்கு பதிலாக தான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனை பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபோன் லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ டேப் பண்ண போனோம், அன்லாக் பண்ணிக்கோம். ஸோ சிம்பிள் தான் லாக் பண்ணுறதுக்கு. ஸோ இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஈவன் இங்கே இல்லாட்டி கூட எனக்கு ஒரு பெரிய இஷ்யூவாக தெரியல. ஸோ ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஆக்சுவலி எனக்கு கேட்டால். ஏன்னா இதோட ப்ரைஸ் உண்மையிலே சொல்கிறேன் ரொம்ப சீப்பாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த நான் சொல்கிற விஷயம்லாம் நீங்கள் பார்த்துட்டு நான் கடைசியில் ப்ரைஸ் சொல்லுவேன். அப்போ நீங்கள் பாருங்கள் இது ஒர்த்தா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் கமெண்ட் செக்ஷனில். அதுக்கு என்ன, ஸோ இதில் வந்து ப்ளூ லைட் ஃபில்டர்ஸும் இருக்குது. ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் ப்ளூ லைட் ஃபில்டர் இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லி ஆகணும். ஏன்னா பிகாஸ் இப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் முக்கால்வாசி வந்து ரொம்ப எல்டரி பீப்புள் தான் பாய்ப்பாங்க இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம். ஏன்னா அவங்களாம் வந்து ரொம்ப ஹை எண்ட் ஸ்மார்ட் ஃபோன் பாய்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு சீப்பான ஸ்மார்ட் ஃபோன் கால் பண்ணுறதுக்கு, வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதுக்கு, அண்ட் மேபி லைக் ஸ்மால் சிம்பிள் கேம்ஸ் லைக் கேண்டி கிராஷ் அந்த மாதிரி கேம்ஸ் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஏற்ற ஸ்மார்ட் ஃபோன்னா இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் நீங்கள் வாங்கி கொடுக்கணும். இப்போ நீங்களே உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்க போகிறீங்களா, இல்லை உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அவங்க ப்ரெசென்ட்டாக. ஸோ டிஸ்பிளே பற்றி இதுதான் நான் சொல்லணும் மெயினாக, வேறு எதுவுமே இல்லை. குறை சொல்கிறதுக்கு டிஸ்பிளே எனக்கு ஒன்றுமே தெரியல, பிகாஸ் உண்மையிலே நல்லா இருக்குது. அண்ட் ஸோ இதில் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்லாம் இல்லை, பிகாஸ் இது ஜஸ்ட் ஒரு எல்சிடி டிஸ்பிளே, நாட் அன் AMOLED டிஸ்பிளே. ஸோ இது ஸ்டில் ஓகே, இது ஒரு பெரிய விஷயமா எனக்கு தெரியல எனக்கு டிஸ்பிளேன்னு கேட்டால். ஸோ அண்ட் ஆல்சோ மற்ற ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி தான் இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்திங்கன்னா இது வந்து 88.4%. ஸோ ஜஸ்ட் நைஸ். ரொம்ப லைக் 90% அச்சீவ் பண்ணல, பட் 88.4க்கு வந்து ஜஸ்ட் நைஸ். பிடிக்கிறதும் நல்லாயிருக்கு. உங்கள் கை டிஸ்பிளேயில் ரொம்ப ஈஸியாக படாது. இப்போ நான் ஹோல்ட் பண்ணுறப்ப எனக்கு டிஸ்பிளே ஒழுங்காக லைக் ஃபுல்லாக படாது. ஸோ அதனால் லைக் ஐ கேன் ஸ்டில்
ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் எல்லாத்தையும். ஏன்னா சில ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தோன்னா இப்போ 90% ஸ்க்ரீன் பாடி ரேஷியோவில் நம்ம ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தா நம்ம கை வந்து சீலாக லைக் ஆக்சிடென்ட்லி ஒரு இடத்துல பட்டாலும் வந்து என்ன ஆகும்னா டக்குன்னு ஒரு பட்டன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடுவோம், இல்லை ஒரு ஆக்சிடென்ட் ஒரு ஆப்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தா இதில் வந்து இதெல்லாம் நடக்காது. பிகாஸ் ஸ்க்ரீன் பாடி ரேஷியோ 80% இருக்கிறனால உங்களுக்கு வந்து கேப் இருக்குங்க. அதான் டிஸ்பிளே பற்றி சொல்லி ஆகணும். ஸோ அடுத்தது இதோட கேமராஸ். ஸோ ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ட்ரிப்பிள் கேமரா செட்டப் இருக்குது. இதில் 3 கேமராஸ் இருக்குது உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் மெயின் கேமரா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் ரெண்டாவது கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மெகா பிக்சல் சூப்பர் வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சூப்பர் வைட் கேமரா மூலிமா நீங்கள் வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் எடுக்கலாம். நீங்கள் எப்படி விவோ மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனில் எடுக்கிறீங்களா ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம், அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் இதுலேயும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வைட் ஆங்கிள் ஷாட்ஸ்லாம் நீங்கள் எடுக்கலாம் ஈஸியாகவே இந்த Honor 9A மூலிமா. ஸோ இன்னொரு கேமரா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மெகா பிக்சல் டேப் அசிஸ்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்குன்னா உங்கள் பொக்கே எஃபெக்ட்ஸ். ஸோ இப்போ முக்கால்வாசி பொக்கே எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் எடுக்க போகிறீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஸோ இந்த லென்ஸ் யூஸ் பண்ணால் ரொம்ப டீட்டெயிலாக கிடைக்கும் உங்களுக்கு. பொக்கே எஃபெக்ட்ஸ் இன்னும் பக்காவாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதான் வந்து ரியர் கேமராஸ் பற்றி. ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா இதில் வந்து 8 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். நான் மறுபடியும் சொல்கிற பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்னால இதில் வந்து நீங்கள் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க முடியாது. கேமரா ஸ்பேக்ஸ் செம்மையாக இருக்கும்னு. ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தால் லைக் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் செல்ஃபீஸ் ஆர் ஜஸ்ட் ஏதாச்சும் நீங்கள் வெளியே போகிறீங்களா, ஒரு சிம்பிள் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா, ஒரு என்வாயரன்மெண்ட் ஃபோட்டோ எடுக்க போகிறீங்களா, இல்லை ஒரு பில்டிங் ஃபோட்டோஸ் எடுக்க போகிறீங்களா, அந்த மாதிரிக்கெலாம் வந்து இந்த ஃபோன் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது கண்டிப்பாக நான் இந்த கேமராஸும் நான் ட்ரை பண்ணேன். நான் கேமராஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் சொல்லணும்னா, பிகாஸ் நான் ரொம்ப மிட் ரேஞ்ச் அண்ட் ஃப்ளாக்ஷிப் பாய்ச்சிட்டு இது பாய்க்கிறப்ப எனக்கு வந்து பர்சனலாக கேட்டால் குவாலிட்டி பேட்டாக இருக்குது தான் நான் சொல்லி ஆகணும் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ் வந்து எடுக்கிறப்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ நீங்கள் ஜூம் பண்ணுறப்ப டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்காது, ரொம்ப பிக்சலேட்டட் தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ரியர் கேமராஸ் ஃபோட்டோஸும் நான் எடுத்தேன். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதெல்லாம் வந்து ரியர் கேமராஸில் எடுத்த ஃபோட்டோஸ். ஸோ ரியர் கேமரா எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓகே குவாலிட்டி நல்லா இருக்கும் உண்மையிலே பார்க்குறதுக்கு. பட் என்னென்னா ஸ்டில் பிக்சலேட்டட் நிறையவே தெரியுது நீங்கள் ஜூம் பண்ணுறப்ப. இது டேப் அசிஸ்ட் கேமரா வச்சு நான் ஃபோட்டோ எடுத்தேன். இதில் வந்து லைக் போர்ட்ரேட் பிக்சர்ஸ் நீங்கள் எடுக்கலாம் நீங்கள் பேசிக்கலி. ஸோ போர்ட்ரேட் பிக்சர்ஸ் ஃபோட்டோஸ் நான் எடுக்கிறப்ப இப்போ நீங்கள் சாம்பிள் பிக்சர் பார்த்தீங்கன்னா லைக் ஃபேக் பிளான்ஸ் வச்சு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ நான் அந்த ஃபோட்டோ எடுத்தப்போ எனக்கு என்ன தெரிஞ்சுன்னு எனக்கு லைக் அந்த பொக்கே எஃபெக்ட் பர்ஃபெக்டாக இல்லைன்னு நான் சொல்லி ஆகணும். இட்ஸ் நைஸ், இட்ஸ் குவைட் குட். உண்மையிலே சொன்னால் அது ஏஐ ப்ரொசஸிங் உண்மையிலே நல்லா தான் இருக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை. பட் மற்ற ஸ்மார்ட் ஃபோனோட கம்பேர் பண்ணால் குவைட் பேட்டாக தான் இருக்குது நான் சொல்லி ஆகணும். பட் அதே நேரத்தில் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்தா உண்மையிலே நல்லா ஃபோட்டோஸ் தான் எடுக்குது, எந்த இஷ்யூஸும் இல்லை. ஸோ இப்போ அதே நான் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா உண்மையிலே கேமரா நல்லா தான் இருக்குன்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ இதான் வந்து மெயினாக கேமராஸ் பற்றி. அடுத்தது இதோட பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட். ஸோ பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து நான் மெயினாக நான் என்ன பாய்ப்பேன், பெஞ்ச் மார்க் பாய்ப்பேன், இல்லைனா Antutu பெஞ்ச் மார்க் ஆப் பாய்ப்பேன். ஸோ இந்த 2 ஆப்ஸ் தான் மெயினாக பாய்ப்பேன். பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு விஷயம் இல்லாதனால எனக்கு ஃபுல்லாக என்னால் எடுக்க முடியல ஸோ என்னால் வந்து லைக் பெஞ்ச் மார்க் டெஸ்ட்லாம் பண்ண முடியல. ஸோ ஐம் ஸோ சாரி, பெஞ்ச் மார்க் ஸ்காலம் உங்களுக்கு காட்ட முடியல இந்த வீடியோவில். பட் நான் கேமிங் டெஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ கேமிங்க்கு வந்து லைக் என் மைண்டில் ஃபியூ கேம்ஸ் இருந்துச்சு ட்ரை பண்ணுறதுக்கு. ஒன்று வந்து Asphalt 9, ரெண்டாவது வந்து Call of Duty. ஸோ இந்த 2 கேம்ஸ் தான் ஹை அண்ட் கேம்ஸ் பேசிக்கலி எனக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து Call of Duty தேடி பார்த்தேன், அது இல்லை. பட் நல்ல வேலை அட்லீஸ்ட் Asphalt 9 இருந்துச்சு. ஸோ Asphalt 9 நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இதான் வந்து Asphalt 9 விளாண்ட சில கேம்ஸ். நான் விளாண்டு பார்த்தேன் அந்த ஃபோனில். குவாலிட்டி உண்மையிலே ஹை அண்ட் கேமுக்கு சொன்னோன்னா உண்மையிலே ரொம்ப பிக்சலேட்டடாக இருக்குது. லைக் அதில் கிராஃபிக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப பேடாக இருக்குது தான் இருக்கும் சொல்லி ஆகணும். பிகாஸ் லைக் கம்பேர் வித் அதர் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கேட்டால் லைக் ரொம்ப குவைட் பேட்டாக தான் இருக்குது ஆக்சுவலி கிராஃபிக்ஸ். பட் ஸ்டில் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் லைக் நான் கேம்ஸை விளாட்றப்ப லேக் பண்ணலை, இப்போ வரைக்கும் லேக் பண்ணவே இல்லை. பட் கிராஃபிக்ஸ் பிக்சலேட்டடாக இருக்குது. அதான் நான் ஒன் ஆஃப் த திங் நான் சொல்லி ஆகணும்ல. ஸோ மெயினாக அதுதான் கிராஃபிக்ஸ் பற்றி. அண்ட் ஆல்சோ ஹீட் பற்றி கேட்டால் பெர்ஃபார்மன்ஸ் கேம் விளாட்றப்ப ஃபோன் வந்து சீக்கிரமாக ஹீட் ஆகுது. ஸோ பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. ஸோ மேபி அதனால தான் பேட்டரி கெப்பாசிட்டி ரொம்ப ஹையாக கொடுத்துருக்காங்களோன்னு எனக்கு தெரியல. பட் அதே நேரத்தில் நான் வந்து சிம்பிள் கேம்ஸ் விச் இஸ் லோ அண்ட் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளாண்டு பார்த்தேன். லைக்
சப்வே சர்ஃபர் மாதிரி ஒரு க்ளோன் கேம் இருக்குது இதில். ஸோ அந்த கேம் விளாண்டு பார்த்தேன். ஓகே, அந்த கேம் விளாட்றப்ப நல்லா இருந்துச்சு. லைக் அந்த ஸ்வைப் பண்ணுறப்ப லெஃப்ட் ரைட் ஸ்வைப் பண்ணுறப்ப நல்லா தான் இருந்துச்சு. எந்த இஷ்யூஸும் நான் பார்க்கல. ஸோ ஓவரால் சொன்னால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு இட்ஸ் குவைட் குட். ரெண்டு இஷ்யூஸும் நான் பார்க்கல இப்போ இருக்கும். ஸோ இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்குறப்ப இதோட ப்ரொசஸரை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து குவால்காம் ஸ்னாப்ட்ராகன் ப்ரொசஸர் பாய்க்கலாங்க. ஸோ இது என்ன ப்ரொசஸர் பாய்க்கிறாங்கன்னா மீடியாடெக் ஹீலியோ P22 ப்ரொசஸர். ஸோ இந்த ப்ரொசஸர் பேசிக்கலி ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனில் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ரொசஸர் விவோவில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து எல்லாமே வந்து குவால்காம்க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வர ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தா எல்லாமே வந்து குவால்காம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனும் ஃப்யூச்சரில் வந்து மேபி குவால்காம் ப்ரொசஸர் ஸ்விட்ச் பண்ணாங்கன்னா மேபி அந்த டைமில் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இந்த மீடியாடெக் ப்ரொசஸரை பற்றி. இன்னொரு விஷயம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட்டில் வந்து இன்னொரு விஷயம் பண்ணேன். லைக் வந்து ஆப்ஸ் வந்து எவ்வளோ வேகமாக லோட் ஆகுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா மீடியாடெக்கில் தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டெஸ்ட் பண்ணுறதுனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெஸ்ட் எவ்வளோ நேரம் எடுத்து ஒரு ஆப் லோட் பண்ணுறதுக்குன்னு. ஸோ பேசிக்கலி மற்ற சாஃப்ட்வேர் பார்த்தா நம்ம டேப் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக டக்குன்னு ரொம்ப ஃபியூ மில்லி செகண்ட்ஸே லோட் ஆகிரும் ஆப்ஸை. பட் இதில் பார்த்தீங்கன்னா லைக் எக்ஸாம்பிள் நான் மியூசிக் ஆப் திறக்கிறேன் 1 2 3 4 அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 செகண்ட்ஸாவது எடுக்குது லோட் பண்ணுறதுக்கு. ஸோ மேபி பிகாஸ் இந்த ப்ரொசஸ் வந்து கொஞ்சம் மீடியாடெக் ப்ரொசஸர்னால குவைட் பேடாக இருக்குதுன்னு சொல்லி ஆகணும். மேபி அந்த லோடிங் டைம் கொஞ்சம் கூடியாக தான் இருக்குது மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணுறதுக்கு. பட் இஃப் உங்களுக்கு இதெல்லாம் வந்து இது ஒரு பெரிய இஷ்யூ இல்லாட்டினா கண்டிப்பாக இது ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் தான் நீங்கள் வாங்குறதுக்கு சொல்லி ஆகணும் நான். ஸோ அடுத்தது நம்ம பேட்டரி ஸ்பேக்ஸ் பற்றி பார்த்துடலாம். இதோட மெயின் யூனிக் செல்லிங் பாயிண்டே பேட்டரி தான். ஏன்னா இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 5000 மில்லியன் பேட்டரி இருக்குது இதில். ஸோ பேசிக்கலி இப்போ உள்ள ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4000 இருந்தாலும் வந்து ஸ்டில் ஆல் டே பேட்டரி லைஃப் கொடுக்குறாங்க. பட் 5000 வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஐ திங்க் மேபி 2 days வரைக்கும் தாங்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ட்ரை பண்ணிருக்கோம். நான் எவ்ரிடே நான் ராத்திரி சார்ஜ் பண்ணிடுவேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜிங் வந்து நோ USB-C, ஜஸ்ட் மைக்ரோ USB தான். ஏன்னா ஸோ பவர் பிரிக் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது. ஸோ பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார்ஜிங் பற்றி. பட் பேட்ரி 5000 மில்லியன் கெப்பாசிட்டிக்கு நிறைய விஷயம் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் ஃபோன் கால்ஸ் ஃபியூ ஹவர்ஸ்க்கு கண்டினியூஸாக மோர் தென் 20-30 ஹவர்ஸ்க்கு நீங்கள் கண்டினியூஸாக ஃபோன் பேச முடியும் நீங்கள். அண்ட் ஸோ வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக வாட்ச் பண்ண முடியும். அண்ட் இதில் ஃபோன் நான் வந்து ஒன்ஸ் நான் சார்ஜ் பண்ணிட்டேன்னா அட்லீஸ்ட் பிகாஸ் சார்ஜ் ஏறுறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும் ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் இல்லாதனால. அண்ட் ஒன்ஸ் சார்ஜ் ஆகிட்டோன்னே அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கோம் எனக்கு 2 days வரைக்கும் எனக்கு பேட்டரி தாங்குது. எந்த இஷ்யூஸும் இல்லை. பிகாஸ் நான் இதில் வந்து கேம்ஸ் நான் விளையாட முடியல இதில். பிகாஸ் நான் ரொம்ப ஹை அண்ட் கேம்ஸ் நான் விளையாடல. ஜஸ்ட் சோஷியல் நெட்ஒர்க்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருந்தேன். ஸோ மெயில் படிக்கிறது அந்த மாதிரி விஷயம் தான். பட் டாட்டா 24/7 ஆனில் இருந்து கூட எனக்கு வந்து 2 days பேட்டரி எனக்கு வந்து ரீச் ஆகுது இந்த ஃபோன் மூலிமா. ஸோ கண்டிப்பாக பேட்ரி இஸ் அ சூப்பர்பான பேட்ரி. கண்டிப்பாக இதுக்கு நான் ப்ளஸ் பாயிண்ட் நான் கொடுத்தே ஆகணும். ஹானர் ஸ்மார்ட் ஃபோனில் இந்த பேட்ரி ரொம்ப நல்லா இருக்குது பாய்க்கிறதுக்கு எனக்கு. அண்ட் அடுத்தது ஆடியோ டெஸ்ட். ஆடியோ டெஸ்ட் இஸ் another செல்லிங் பாயிண்ட். இது சவுண்ட் பார்த்தீங்கன்னா சவுண்ட் செம்மையாக இருக்கும். குவாலிட்டி எனக்கு பர்சனலாக கேட்குறப்ப நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் நான் என்னோட இம்ப்ரெஷன் என்னென்னா குவாலிட்டி மேபி ஓகேயாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் உண்மையிலே ஸ்பீக்கர் குவாலிட்டி உண்மையிலே செம்மையாக இருக்குது. இந்த ஆடியோ டெஸ்ட் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ பாருங்கள் நான் ஒரு ஆடியோவில் நான் உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆடியோ குவாலிட்டி. ஸோ நீங்களே சொல்லுங்கள் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு. எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த குவாலிட்டி. செமையாக இருக்குது குவாலிட்டி. நான் எதிர்பார்க்குற ஒரு லெவலுக்கு மேலே குவாலிட்டி இருக்குது உண்மையிலே. ஏன்னா ஸோ த பேஸ், த சவுண்ட் கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கு, பக்காவாக இருக்குது. ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஏற்றது உண்மையிலே நல்லாயிருக்கு இந்த ஃபோனில் ஆக்சுவலி. ஸோ ஆடியோ டெஸ்ட் கண்டிப்பாக நான் பாஸ் கொடுத்தாகணும் பிகாஸ் இட்ஸ் ரியலி குட் ஆடியோ குவாலிட்டி பார்த்தேன். ஸோ அடுத்தது நம்ம பார்க்குற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஃபோன் பற்றி. ஸோ இதோட ஃபோன் பார்த்தீங்கன்னா இதோட OS இதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து மேஜிக் UI யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேஜிக் UI Android 10 தான் ஓடுது. ஸோ லேட்டஸ்ட் Android அப்டேட். ஸோ எந்த இஷ்யூஸும் இல்லை. அண்ட் ஆஃப்கோர்ஸ் Android இஸ் ஓப்பன் சோர்ஸ். ஸோ கண்டிப்பாக யார் இருந்தாலும் Android OS அவங்க யூஸ் பண்ண முடியும் அவங்க ஃபோனுக்கு. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹானர் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இதில் ஒரு விஷயம் இல்லை. அது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா கூகுள் மொபைல் சர்வீசஸ் GMS. ஸோ இதில் GMS ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா பிகாஸ் நான் இப்போ இருக்க பாய்ச்ச ஸ்மார்ட் ஃபோன் Android ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து GMS இருந்துச்சு. ஸோ GMSனால் என்னதுன்னா பேசிக்கலி
இப்போ கூகுளில் நீங்கள் ஒரு ஃபோன் நீங்கள் ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக வந்து ஃபியூ ஆப்ஸ் இருக்கும். ஸோ இது நான் சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். யூடியூப் இருக்கும், கூகுள் ஃபோட்டோஸ் இருக்கும், கூகுள் ட்ரைவ் இருக்கும், ஜிமெயில் இருக்கும், கூகுள் க்ரோம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாமே வந்து ஜிஎம்எஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும் உங்கள் ஃபோனுக்கு. ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ இது ஏன் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் Huawei வந்து அஃபிஷியலாக US கவர்மெண்ட் பேன் பண்ணிட்டாங்க அவங்க பிஸ்னஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இதில் வந்து இந்த மாதிரி ஜிஎம்எஸ் சர்வீஸ்லாம் நீங்கள் அறவே இங்கே பார்க்க முடியாது. நீங்கள் அதனால தான் வந்து ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி நான் ரொம்ப கேம்ஸ் தேடி பார்த்தேன். கால் ஆஃப் டியூட்டி இல்லை, Unto 2 பெஞ்ச்மார்க் இல்லை, பெஞ்ச்மார்க் 5 இல்லை. ஸோ எனக்கு என்னென்ன ஆப் வேணுமோ நான் விஷலிஸ்ட்டில் போய் கொடுக்கணும். அந்த விஷலிஸ்ட்லேருந்து வர்றதுக்கு அட்லீஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் கூட ஆகலாம், நம்மளுக்கு தெரியல. ஸோ ஈவன் நான் சப்வே சர்ஃப் நான் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கேம்ஸ் நான் விளாண்டுப்பேன். ஸோ அந்த கேம் பார்த்திங்கன்னா அது வந்து இஸ் அ க்ளோன் ஆஃப் சப்வே சர்ஃப். ஸோ ஒரிஜினல் சப்வே சர்ஃப் இங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் நிறைய ஆப்ஸ் நீங்கள் தேடுற கேம்ஸ் இதில் இருக்காது. ஈவன் கேண்டி கிராஷ் செகா கூட தேடி பார்த்தேன், அது கூட இல்லை. நீங்கள் வந்து விஷலிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ அவங்க டிமாண்ட் பார்த்துட்டு அந்த டிமாண்ட் படி தான் அவங்க வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க அந்த ஆப் இந்த Huawei ஆப் கேலரியில். ஸோ பேசிக்கலி நீங்கள் என்னென்ன ஆப் வேணுமோ எல்லாமே Huawei ஆப் கேலரி மூலியமாக தான் நீங்கள் போகணும். அண்ட் மலேசியாவில் ஏற்ற ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி கொரோனா வைரஸ் டைமில் வந்து இந்த மைசேஜ் இம்பார்ட்டன்ட் ஒரு ஆப். ஸோ அந்த ஆப் இருக்குது. ஏன்னா ஸோ டிக்டாக் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆப், டிக்டாக்கும் இருக்குது. அண்ட் ஸோ ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் இருக்குது. பட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆப்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்லி ஆகணும் இதில். ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஒன் ஆஃப் த டவுன் சைட் தான் இந்த ஃபோனுக்கு என்ன கேட்டால். பர்சனலாக சொல்லணும்னா இதான் வாட்டி நான் ஜிஎம்எஸ் இல்லாமல் நான் பாய்க்கிறேன். உண்மையிலே சொல்லணும்னா நான் ரொம்ப சஃபர் பண்ண பாய்க்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு வாரம் பாய்க்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஈவன் யூடியூப் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நான் இந்த யூடியூப் நான் திறந்தப்போ கூட வந்து நான் வந்து ப்ரௌசரில் தான் நான் ஓப்பன் பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள், நான் ப்ரௌசரில் தான் ஓப்பன் பண்ணேன் அந்த ஆடியோ டெஸ்ட் உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கு. பிகாஸ் இதில் யூடியூப் ஆப் இல்லாத காரணத்தினால. பட் ஸ்டில் சின்ஸ் நீங்கள் யாராச்சும் உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா இந்த ஏபிகே பேக்கேஜ் நீங்கள் ஆன்லைனில் போய்ட்டு தேடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். இந்த ஏபிகேஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வேலை செய்யும். பட் அகெயின் ஏபிகே இன்ஸ்டால் பண்ணுறது உங்கள் சொந்த ரிஸ்க் தான். பிகாஸ் அதில் வந்து மேல்வேர் இல்லை வைரஸ் இருக்கிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால நான் இந்த ஏபிகே பேக்கேஜ்லாம் நான் நம்ப மாட்டேன். ஸோ நான் சஜஸ்டும் பண்ண மாட்டேன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். முக்கியமான விஷயம் இப்போ ப்ரைஸ் பார்த்துடலாம். ஸோ இவ்வளோ விஷயம் நான் சொன்னேன் இந்த ஃபோன் பற்றி. இதோட ப்ரைஸிங் தான் என்னது? சில பேர் நினச்சிருப்பீங்க இது ஒரு 1000 ஃபோனாக இருக்குமோ இல்லை 1200 இருக்குமோ. இல்லை, இது ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்னாலே ஃப்ரம் 200 up to 900 ringgit வரைக்கும் தான் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங். ஸோ இதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா RM549 ringgit ஒன்லி. ஸோ 549 ringgitக்கு நீங்கள் பார்க்குறீங்கன்னா எல்லாமே இருக்குது. நல்ல கேமரா இருக்குது, நல்ல ஆடியோ குவாலிட்டி இருக்குது, என்ன ஸோ நல்ல டிஸ்பிளே இருக்குது, அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது அன்லாக் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்ரிதிங் என்ன ஸோ பேட்டரி வேறு லெவலான பேட்டரி இருக்குது இதில். ஸோ இந்த மாதிரி ஃபியூ கிரேட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிறப்ப கண்டிப்பாக இந்த ஃபோன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன் நீங்கள் வாங்குறதுக்கு. நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் லசாடா இல்லை ஷாப்பி மூலிமா வாங்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ்க்கோ இல்லை உங்கள் பேரண்ட்ஸ்க்கோ நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இந்த ஃபோனை. ஈவன் ஒரு பர்த்டே கிஃப்டாக கூட இந்த ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஐ கெஸ் அவ்வளோதான் இந்த ரிவ்யூ வீடியோ. உங்களுக்கு இந்த ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன மறக்காம இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய டெக் வீடியோஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதோட நான் கிளம்புறேன். நான் உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். பை கைஸ்.